அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரலீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் நபியன் வரசூலா. அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகள், ஹிஜ்ரி 1447 ஆண்டு சங்கை மிகுந்த ரமலான் மாதத்தின் இரவு தொழுகையை இறையருளால் நாம் நிறைவேற்றி இருக்கிறோம். கடந்த நாட்களிலே மார்க்க ரீதியான பல உபதேசங்களை பல அழைப்பாளர்களின் மூலம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதன் வரிசையிலே இன்றைய தினமும் நாளைய தினமும் கவலை போக்கும் மாமறையின் அறிவுரைகள் அப்படிங்கிற தலைப்பில் விரிவாகலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இது நீண்ட தலைப்பு. குறைந்தபட்சம் சொல்றதா இருந்தா கூட ஒரு மாசம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இருந்தாலும் இந்த தலைப்பினுடைய சாராம்சம் பீடிகன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதை விளங்கிட்டாவே போதுமானது. அந்த அளவுக்கு தான் நம்ம இந்த 2 நாள்ல சுருக்கமா சொல்லவும் போறோம். இந்த கவலை போக்கும் மாமறையின் அறிவுரைகள் அப்படிங்கிற இந்த தலைப்பை பொறுத்தவரை திருமறை குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்த்தீர்களேயானால், நபிமொழியை உரசி பார்த்தீர்களேயானால், மனித வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற மனக்கவலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த எல்லா கவலைகளையும் எந்த விதத்தில் நீங்கள் எதிர்கொள்வது. ஏன்னா கவலைங்கிறது பல வகையில் இருக்கிறது. உடல் ரீதியான கவலை, இதுக்கு இந்த ரூட்ல போ. குடும்ப ரீதியான கவலை, அதுக்கு இந்த ரூட்ல போ. பொருளாதார ரீதியான கவலை, இந்த ரைட்ல போ. இப்படி ஒவ்வொரு கவலைக்கும் சரியான ஒரு தெளிவுரையை, வழிமுறையை இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்கிறது, நம்மவர்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறது. அதனாலதான் நம்ம இதை மார்க்கம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? நாம பேசுற நேரத்தில் இப்ப இந்து மதம், கிறிஸ்துவ மதம்னு சொல்லுவோம். இஸ்லாத்தை சொல்லுகின்ற நேரத்தில் மாத்திரம் இஸ்லாமிய மதம்னா நம்ம சொல்றோம்னா அப்படி சொல்ல மாட்டோம். இஸ்லாமிய மார்க்கம். மார்க்கம்னா பாதை, தெளிவான பாதை. தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைலா. பைலான என்னன்னா முட்டை, வெண்மையான பாதை, பளிச்சுன்றது. குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு இங்க தீர்வு இல்லை, நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மார்க்கத்தையே வழங்கி இருக்கிறான். அதனாலதான் திருமறை குர்ஆனுடைய சாராம்சத்தை அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகின்ற பொழுது எப்படி சொல்றான்? யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, கது ஜாஅத்துக்கும் மௌஇலத்தும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடத்திலிருந்து உங்களுக்கான உபதேசம் வந்திருக்கிறது. இது முகமது நபியே சொல்லல, அவருடைய கற்பனையில யூகிச்சு ஒரு 7 பேர் சேர்ந்து உட்கார்ந்து இந்த கருத்தை உங்கள்ட்ட சொல்லல. இறைவன்கிட்ட இருந்து வந்திருக்கு. இறைவனுடைய சொல்லு எப்படி இருக்கும்? இறைவனை நாம் தெளிவான முறையில் அறிந்தால் இறைவனுடைய வார்த்தை எப்படி இருக்குங்கிறது நம்மளுக்கு புரியும். இல்லை அதுல முரண்பாடு இருக்குமா, குழப்பம் இருக்குமா, தீர்வில்லாத விஷயம் இருக்குமா? அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காது. இல்லை அதனாலதான் அல்லாஹ் அழுத்தமா சொல்றான், யா அய்யுஹன் நாஸ்ங்கிறான், மனிதர்களே, நீ இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்காம இருந்தாலும் சரி, முதல்ல இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாரு. கது ஜாத்துக்கும் மௌஇலத்தும் மிர் ரப்பிக்கும்,
உங்கள் இறைவனிடத்திலிருந்து உபதேசம் வந்திருக்கிறது, அந்த உபதேசத்துல என்ன இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுக்கு அல்லாஹ் 3 விடையை சொல்றான். ஒன்னு ஹுதன். ஹுதன்னா என்னது? ஹுதா. என்னது ஹுதானா? சொல்லுங்க. ஹுதா இஹ்தினா. இஹ்தினா அத்தையா இதுல படிக்கிறீங்களா பாத்தியா சூராவுல? அதான் ஹுதன். இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம்ங்கறீங்கல்ல. இறைவா எங்களுக்கு நேர்வழி காட்டுவாயான்னு எப்படி காட்டுவான்? மந்திரத்திலே காட்டுவான். அதுதான் உங்க கையில குர்ஆன்ல கொடுத்துருக்கேன்ல, புரட்டி பாருங்க. நேர்வழினா என்னன்னு நான் அதுல சொல்லி இருக்கேன். அப்ப குர்ஆனை இறைவன் வழங்கி இருப்பதற்கு அல்லாஹ் என்ன சொல்றான் காரணம்? 10வது அத்தியாயத்தில் இது இருக்கிறது. 10வது அத்தியாயத்தில் எத்தனாவது வசனம்? குறிச்சு வைங்க, சில நேரம் நாளை கேட்க வேண்டியது இருக்கு. 10வது அத்தியாயத்தில் 57வது வசனம். அதே மாதிரி ரஹ்மத், கருணையும் இருக்கிறது. இந்த வேதத்தில் கருணையும் இருக்கிறது. இது லாஸ்டா முடிக்கும் போது அல்லாஹ் சொல்றது. அதுக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன சொல்றான்? ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூரி, உங்களுடைய உள்ளங்களில் ஏற்படுகின்ற நோய்கள் இருக்குல்ல, உள்ளத்தில் ஏற்படுகிற நோய், அதற்கான மாமருந்தும் இந்த குர்ஆனிலே இருக்கிறது. நேர்வழி இருக்குது, ரஹமத் இருக்குது, இன்னொன்னு மெயினா இருக்கு. என்ன இருக்குது? உங்க உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள் இருக்குல்ல, உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோயை பத்தி அல்லாஹ் சொல்றதுனாலதான் மனிதர்களே நல்லா கூப்பிடுறான். நோம்ப பத்தி அல்லாஹ் சொல்லும் போது யாயுஹல்லதீன ஆமனுங்கிறான். ஈமான் கொண்டவர்களே நோன்பு கடமை, ஈமான் கொண்டவர்களே தொழுக கடமை. ஏன்னா அது ஈமான் உள்ளவனுக்கு தானே அந்த சிந்தனை. உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள்ங்கிறது ஈமான் உள்ளவனுக்கு மட்டுமே ஏற்படும். கவலை எல்லாம் எல்லாத்துக்குமே ஏற்படத்தானே செய்யும். அதனாலதான் அல்லாஹ் மனிதர்களேன்னு கூப்பிடுறான். இந்த இறைவனுடைய வசனங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது ஆழமா படிக்கணும். உண்மை இந்த கடைன்னு வாய்ப்பாடு மாதிரி படிச்சுட்டெல்லாம் போனா விளங்காதுங்க. நிறுத்தி நிதானமா இந்த இடத்துல இந்த வார்த்தையை இறைவன் ஏன் போட்டான், அதுல என்ன பின்னணி இருக்குது அப்படியெல்லாம் நம்ம படிக்கணுமா இல்லையா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லுக்கும் சரி, திருமறை குர்ஆனுடைய வசனத்திற்கும் சரி ஆழமான கருத்துக்கள் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல என்ன சொல்றான்? உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய் உடம்புல ஏற்பட்டு போச்சு, நீ பள்ளிவாசலுக்கு வா, நான் உனக்கு மருத்துவம் பார்க்கிறேன், அது தேவையில்லை. அதுக்கு நான் தேவையில்லைங்கிறான்ல, அதுக்கு தான் ஆஸ்பத்திரி வச்சிருக்கிறீங்கல்ல. உடல் ரீதியாக ஏற்படுகின்ற எந்த நோயா இருந்தாலும் சரிங்க, எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கிறது. என்னது, சில விஷயங்களை முழுசா கட்டுப்படுத்திடுவான், சில விஷயங்களை முற்றிலும் நீக்கிடுவான். ஒன்னு அந்த நோயை இல்லாம ஆக்கிடுவான், இல்லைன்னா கட்டுப்படுத்தி வைப்பான். புற்றுநோய் வந்துருச்சுன்னு வைங்களேன், அதை அவனுக்கு முழுசா நீக்கவெல்லாம் முடியாது, கட்டுப்படுத்துறது தான். அதற்குன்னு ஒரு கரெக்டான மருத்துவம் இல்லை. அதே நேரம் மருந்தே கண்டுபிடிக்காம இருப்பானா? அப்படி இல்லை. லிகுல்லி தாயின் தவா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, எந்த நோயா இருந்தாலும் சரிதான், அதுக்கு மருந்து உலகத்தில் இருக்கு. ஒண்ணு கண்டுபிடிச்சிருப்பான், அல்லது கண்டுபிடிச்சுக்கிட்டு இருப்பான், இல்லைன்னா இனிமேல் கண்டுபிடிப்பான். இப்போ உலகத்தில் உங்களுக்கு அதுக்கு தீர்வு இருக்கிறது. நீங்க டாக்டர்கிட்ட போங்க, மருந்து வாங்கி சாப்பிடுங்க. அதே நேரம் உள்ளத்தில் ஏற்பட்டக்கூடிய அந்த கவலை இருக்குது பாத்தீங்களா, இதுக்கு மருந்து மாத்திரையெல்லாம் உபயோகமாகுமா? எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, ரொம்ப கவலை. அந்த மெடிக்கல்ல போய் ஒரு டானிக் வாங்கிட்டு வந்து அதை குடிச்சு என் கவலையை போக்க முடியுமா? முடியாதுல்ல. வியாபாரத்தில் பயங்கரமா நஷ்டமாயி போச்சு, ரொம்ப கவலையா இருக்குது. ஹோமியோபதியில் போய் கொஞ்சம் உருட்டி தாங்க, அந்த கவலையெல்லாம் எனக்கு கொஞ்சம் தூக்கமே வரல அப்படின்னு சொல்லி அங்க போய் கேட்டா, அவனே மாத்திரை மருந்து விற்கலன்னு அவனே கவலைப்பட்டுட்டான். பார்க்குறீங்கல்ல, இந்த ஊரில் இருக்கக்கூடிய மருத்துவர்
தூக்கு போட்டு தொங்கினார்னு வருது. அவரே மருத்துவர், அவருக்குள்ள நோய்க்கு அவருக்குள்ள கவலைக்கு அவரை சிகிச்சை அளிக்கலாம்ல. ஆனா அவரு என்ன செய்யறாரு, அதாவது வருடத்திற்கு உலகம் முழுவதும் தற்கொலை செய்யக்கூடிய நபர்கள் மாத்திரம் 7 லட்சமா, 7 லட்சம் ஒரு வருஷத்துக்கு. ஏன் தற்கொலை பண்றான்? தற்கொலை பண்றதுக்கு அடிப்படையான காரணம் என்ன? அவனுக்கு மனசுல என்னமோ ஒண்ணு இருக்குது, வேற ஒண்ணும் இல்லை. ஏதோ ஒரு கவலை அவன்கிட்ட ஒட்டிட்டு இருக்குது. அங்க போய் கேட்கறான் தீர்வு இல்லை, இங்க போய் கேட்கறான் தீர்வு இல்லை. கடைசியில் என்ன ஆகி போச்சு, அதையவே நினைச்சுக்கிட்டு சில பேர் என்ன செய்வானா வருந்துகிட்டே இருப்பான். அதை நான் முன்னாடி கூட நான் சொல்லியிருக்கிறேன். எப்ப பார்த்தாலும் இந்த முசீபத்து மூஞ்சியோடையே சில பேர் இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் நேற்று அப்படி ஆகி போச்சு, இன்னைக்கு இப்படி ஆகி போச்சு, இந்த என்னது புலம்பல் வாய்ப்பாடு மாதிரி அப்படி இருக்கிறாங்கல்ல. சில பேர் என்ன செய்வான், அவனுக்கு தூக்கமே வராது. ஏன்னா அந்த ரிலீஃப் இல்லையில, மனசுக்கு அந்த ரிலீஃப் இல்லைன்னா தூக்கம் எப்படி வரும்? மாத்திரை தாங்கம்மா. இது எல்லாமே எதனுடைய விளைவுன்னு சொன்னா, அந்த மனக்கவலைக்கு உண்டான தீர்வு அவனுக்கு கிடைக்கல, அவ்வளவுதான். அதனாலதான் லாஸ்ட் கட்டமா தற்கொலை பண்ணிடுறான். அப்படி பண்றான்ல, ஏன்னா கஷ்டம் கஷ்டம். நீ எதை கஷ்டம்னு சொல்றையோ இதை விட பல 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 மடங்கு, பல பல மடங்கு இஸ்லாமிய வரலாறுல நீங்க படிச்சிருப்பீங்களே, கஷ்டங்கள் சிரமங்கள் யாருக்கு ஏற்பட்டது? நபித்தோழர்களுக்கு ஏற்பட்டது. வரலாறையெல்லாம் நீங்க படிக்கிறீங்க. அவங்க அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, ஊற வச்சு ஒதுக்கி வச்சாங்க, நெஞ்சுக்கு மேல பாறாங்களை ஒதுக்கி வச்சாங்க, என்னென்னமோ கேள்விப்படுறீங்கல்ல. அதுல ஏதாவது ஒரு சஹாபியை பத்தி இதுவரை நீங்க படிச்சிருக்கிறீங்களா? இந்த சஹாபி இந்த கவலையால வீட்டுக்குள்ளேயே ஒதுங்கி இருந்தாரு அப்படி ஏதாவது ஒரே ஒரு சஹாபி, ஒத்த சஹாபி உங்களுக்கு படிக்க முடியுமா? இவர் ரொம்ப கவலைப்பட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டாரு, பள்ளிக்கே அவர் வரல, ஒரு சஹாபியை சொல்ல முடியாது. மதீனாவில் ஒரு 15 பைத்தியகார சஹாபி இருந்தாங்க, மக்காவில் ஒரு 25 பைத்தியகார சஹாபி இருந்தாங்க. இப்படியெல்லாம் நீங்க படிச்சிருக்கிறீங்களா? இல்லைல. இல்லைன்னா என்ன காரணம்? அவங்க வாழ்க்கையில கவலையே ஏற்பட்டது இல்லைங்கிறதுனாலயா? அவங்களுக்கும் கவலை ஏற்படத்தான செய்தது. ஆனால் அவர்கள் கதறினார்களா, பதறினார்களா, நெஞ்சில் அடித்தார்களா? இல்லையே. தூக்க மருந்து போட்டு அவங்க தூக்கத்தை வர வச்சாங்களா, இல்ல தூக்கு மேடையில தொங்கினாங்களா? அவர்களுடைய கவலையை அவர்கள் எவ்வாறு எதிர்கொண்டார்கள் அதை நீ பாரு. உன்னுடைய மனக்கவலை நீங்க. நம்மளுக்கு ஏன் கவலை நீங்களேன்னு கேட்டா, நாமளும் உலக மாதிரியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய விஷயங்களை. ஒரு ஈமான்தாரி உலகில் ஏற்படுகின்ற ஒரு விஷயத்தை எப்படி அணுகணுமோ அந்த மாதிரி அணுகினால், ஈமான் இல்லாதவர்களுக்கு ஏற்படுகின்ற கவலையால் அவர்கள் அடைகிற விளைவுகள் இருக்குல்ல, அந்த விளைவுகளை ஒரு ஈமான்தாரி சந்திக்க மாட்டான். நம்மள படிச்சிருக்கிறோம் இல்ல, கவலையில பெரிய கவலை என்ன? பெரிய கவலை என்ன? அந்த கவலை நம்மளுக்கு இல்ல. அதான் மெயின் கவலை. என் குடும்பத்துக்கு எனக்கு சோறு கொடுக்கறதுக்கு வழி இல்லைன்னு வைங்களேன், அதுதான் மெயின் கவலை. இந்த ஃப்ரிட்ஜ் இல்லை, ஏசி இல்லை, அது இல்லை, இதெல்லாம் நம்ம சமாளிச்சிடலாம். சோத்துக்கு வழி இல்லை என் வீட்டில். நான் சுயமரியாதைக்காரனா வேற இருக்கிறேன், அடுத்தவன் போய் கை நீட்டவும் முடியாது. எத்தனை நாள் பொறுக்கிறதுங்க? இந்த சோத்துக்கு வழி இல்லாத நிலை சஹாபாக்களுக்கு இருந்துச்சா இல்லையா? நம்மளுக்கு அது உணர முடியாதுங்க. ஏனென்றால் நாம் நோன்பு திறப்பதற்கு பயன்படுத்தக்கூடியது பேரித்தம்பளம். அது ஒரு பேரிச்சம்பளம் எல்லாம் இல்லை, அப்படி கையில் அல்றதான். பேரிச்சம்பளம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது கையில் அள்ளி அள்ளி திங்க முடியாம வைக்கிறதானே தவிர, திருப்திய நோன்பு திறக்கும் போது இருக்குல்ல, நோன்பு திறப்பது என்பதை மாற்றிவிட்டு நோன்பை நிறைப்பதுன்னு வேண்டுமானால் நம்ம சொல்லிக்கலாம். அப்படியான பரக்கத்தெல்லாம் இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கு பாத்தீங்களா?
அப்ப இப்படியெல்லாம் சொல்லும் போது நம்ம நம்ப முடியாது. சோத்துக்கு வழி இல்லாம இருந்தாங்களா? அது எப்படி? சோறு கூடவா கிடைக்காது? நாம் எந்த பேரித்தம்பளத்தை நோன்பு திறப்பதற்கு சாப்பிட்டோமோ அதை அன்றாடம் உணவாக அல்ல, 3 நாளில் 2 நாள் உணவாக, இவ்வளவுதான் அவங்களுடைய சாப்பாடு. பெரும்பாலான சஹாபாக்களுடைய சாப்பாடு என்ன? அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மத்தை பத்தி சொல்லும் போது என்ன சொன்னாங்க? இத்தகுன்னார வலவ் பிசிக்கி தம்ரா. ஒரு பேரித்தம்பள துண்டு இருக்குல்ல, அதை நீங்கள் தான தர்மம் செய்தாவது. பேரிச்சம்பளம் துண்டுங்க, முழு பேரிச்சம்பளம் இல்ல, அதை கொஞ்சம் அப்படி பிச்சை எடுக்கிறது. இதை போடுறது கூட அவங்கள்ட்ட வழி இல்லை. அதனாலதான் அதை பெரிய தர்மமா சொல்றாங்க ரசூலுல்லாஹ். நரகத்திலிருந்து தப்பிச்சுக்குங்க. ஒரு பேரிச்சம்பள துண்டு, ஒரு பீஸ், கட் பண்ண ஒரு பீஸ், இதை தான தர்மம் பண்ணியாவது நரகத்தை விட்டு காப்பாத்தீங்கன்னு சொன்னாங்கல்ல. காரணம் என்ன? அந்த அளவிற்கு வறுமை, சஹாபாக்களுடைய வறுமை. எப்படி சொல்றாங்க? குன்னா நஹ்ருஜு பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மஆசிஃபி, பல போர்க்களங்களிலே நபிகள் நாயகத்தோடு நாங்கள் கலந்து கொண்டோம். மாலனா துஆமுன் இல்லா வரக்கு ஷஜர், எங்களுக்கு உணவு என்ன? நீ விட்டாலாச்சியார் படத்துல கூட அதை அந்த செய்த பார்த்திருக்க மாட்டேன். உணவு என்னதான்? மரத்தின் கிளைகள். கிளருக்கு இலை இருக்கு பாத்தீங்களா, அதுதானா சாப்பாடு. வைன் நஹதுனா லயலவு கமா தலவுஷா. நாங்க பாத்ரூம் போனா, நாமெல்லாம் போனா எப்படி இருக்குது, அவர்கள் போனா எப்படி இருக்குன்னா ஒரு ஆடு புழுக்க போட்ட மாதிரி இருக்குமா. ஆடு மாடெல்லாம் இருக்குல்ல, ஏன்னா அது மரக்கிளைய தானே திங்கிறது, இலவ தலையில தான் திங்குது. அந்த மாதிரிதான் எங்களுடைய டாய்லெட்டே இருந்ததுங்கிறாங்க. பாத்தீங்களா? வறுமையினுடைய உச்சம். இதான் வறுமையினுடைய உச்சங்கிறார். ஏன்னா அவர்களுடைய தலைவரே அப்படித்தான் இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம்ல. இன்னால் நந்துருல் ஹிலால் சும்மல் ஹிலால் வ சும்மல் ஹிலால் வமா ஊக்கிது ஃபி அபியாத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ்ல படிக்கிறீங்கல்ல, முதல் பிறைய பார்ப்போம், 2வது பிறையும் பார்ப்போம், 3வது பிறைய கூட பார்த்துருவோம். 3 பிறைய பார்த்து எங்க வீட்டுல அடுப்பு எரிஞ்சதே கிடையாது. அடுப்பு எரிஞ்சது கிடையாதுங்க. அடுப்பு எரிஞ்சா தானே சமையல். இப்படி எல்லாம் நீங்க கேள்விப்படுறீங்கல்ல, இதெல்லாம் என்னது? அப்படி மெருகூட்டப்பட்ட செய்தியாது, மிகைப்படுத்தப்பட்ட செய்தியாது, உண்மை, உண்மையான செய்தி. இவ்வளவு மன ரீதியான கஷ்டத்தை அவங்க அனுபவித்த அந்த நேரத்தில் கூட அவங்க எப்படி அதை எதிர்கொண்டாங்க, எப்படி அவர்கள் அந்த விஷயத்தை அணுகுனாங்க? ஏன் அவங்களுக்கு அந்த கவலை அவர்களை ஏன் பெட்டில் படுக்க வைக்கல? இறைவன் சொன்ன போதனை, இதை நீ இந்த விதத்தில் பார், இதை இந்த விதத்தில் பார் அப்படின்னு அல்லாஹ் ஒரு வழிமுறை சொல்லி இருக்கிறான்ல. நிறைய வழிமுறை இருக்கிறது. நான் அந்த அடிப்படை பாடத்தை மட்டும்தான் சொல்றேன். அதை நாம இன்னைக்கு படிக்கலையே, நம்முடைய சமுதாயத்துக்கு இன்னும் ஊட்டலையாத. திருமறை குறை எத்தனை நாள் ஆச்சு? நோன்பு எத்தனை? 10 முடிஞ்சு போச்சா? 10 கழிஞ்சிருச்சா? திருமறை குரான்ல ஒரு தடவை குரானை நான் முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லுகிற முஸ்லிம்கள் நீங்க பார்க்க முடியுமா? உங்க வீட்டில் போய் கேளுங்க, மனைவி வீட்டை கேளுங்க. 10 நாள் ஆகி போச்சு, குரானை ஒரு தடவையாவது நீங்க முடிச்சிங்களான்னு கேளுங்க. அங்கிருந்து என்ன பதில் வரும்? நீங்க மட்டும் நம்மள்ட்ட கேள்வி கேட்கிற, நீ எப்படின்னு தான் கேள்வி கேட்கும். அங்க அப்படித்தானே கேட்பாங்க. இந்த நிலைமையில தான் நம்ம இருந்துட்டு. ஆக திருமறை குரானை நீங்கள் புரட்டி பார்த்தாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளை புரட்டி பார்த்தாலும் சரி,
மனக்கவலை எந்த கவலையா இருந்தாலும் சரிங்க, நம்மளுக்கு அதை பெருசா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. தீர்வு இங்க இருக்கிறார். ஒரு மனிதன் எதனால ரொம்ப மனக்கவலைக்கு உள்ளாவா? எதனால உள்ளாவா? குடும்பத்தில் நிம்மதி இல்லைன்னு வைங்களேன், மனைவிட்ட கணவனுக்கு நிம்மதி இல்லை, கணவன்கிட்ட மனைவிக்கு நிம்மதி இல்லை அப்படின்னா அவனுக்கு அதுதான் நரகம். மறுமையில கிடைக்கக்கூடிய நரகங்கிறது வேற. உண்மையான நரகம் என்ன? இல்லற வாழ்வு புளிச்சிருச்சுன்னு வைங்களேன், அது பெரிய நரக வேதனை. ஏன்னா அந்த அல்லாஹ் இல்லறத்தை கொடுத்ததுக்கே காரணம் என்ன? மன அமைதிக்கு தான் அல்லாஹ் கொடுத்தான். குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்றான்ல. எப்படி சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல? அழகான வார்த்தையில சொல்றான், வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு. உங்களில் இருந்தே உங்கள் மனைவியரை நாம் படைத்திருக்கிறோம். எதுக்காக? எதுக்கு? நீ பாத்திரம் கழுவு, வீட்டு வேலையை கவனி, சமையலை ஆக்கு, அதெல்லாம் ரெண்டாவது. நீ உழைச்சு கொடு, தங்கத்தை வாங்கி போடு, அதெல்லாம் ரெண்டாவது. நீ தஸ்குனு, மன அமைதிக்காக. இல்லறவியில எதுக்கு தான்? மன அமைதிக்காகத்தான். இப்படி குர்ஆன் சொல்லுதா இல்லையா? இன்னைக்கு திருமணமானவர்கள்ட்ட ஒரு பேட்டி எடுத்து பாருங்க, எப்படி வாழ்க்கை எப்படி போகுது. புதகுடியில தேவையில்லாம நம்ம மாட்டி இருக்கிறோம். நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்கல்ல. இவன் பொண்டாட்டியை சொல்லுவான், பொண்டாட்டி அவனை பத்தி அவங்களுக்குள்ள பேசிக்குவான். சரி ஆச்சாச்சு, என்ன பண்றது? இப்படி இருக்கா இல்லையா? அத மன வாழ்க்கைங்கிறதான் உலகத்துல இனிமையான வாழ்க்கை. ஊட்டிக்கு போனேன் நான், உடனடியே எனக்கு நினைப்பு யாரை பத்தி வரணும்? பொண்டாட்டி கூட்டு போகலாம், ஒய்ஃபை கூட்டு போகலாம், கணவனோட போகலாம், இப்படித்தானே வரணும். அதான மனாமே இது நிம்மதிங்கிறது, மகிழ்ச்சிங்கிறது. நீ அப்படி யாருக்காவது தோணுதா? பெரும்பாலும் டூர் போறதா இருந்தா ஃப்ரெண்டோட போவான், ரொம்ப ஜாலியா இருக்கு அவனுக்கு. ரொம்ப ஜாலியா யாருக்கு இருக்குன்னு கேட்டா ஃப்ரெண்டோட போறதுல ஜாலி. பொண்டாட்டியோட போனா அப்படிங்கிற அது ஒரு சலிப்பா என்ன செய்யறது? நானும் வரட்டா? சரி சரி வா. இது என்ன சரி சரி வான்னா என்னது அதுங்க? ஏன்? ஆக உனக்கு புருஷன்ட்ட மன அமைதி இல்லை, புருஷனுக்கு மனைவிட்ட மன அமைதி இல்லை. உலகத்துல எந்த ஒரு விஷயத்துல நம்மளுக்கு சலிப்பு ஏற்பட்டாலும் நம்ம வீட்டுக்கு தாங்க ஓடி வருவோம். எங்க ஓடி போவோம்? வியாபாரத்துக்கு போனா அங்க ரொம்ப கவலையா இருக்குது, நட்புல கவலையா இருக்கு, ஜமாத்துல பிரச்சனையா இருக்குது, ஊர்ல நடக்க முடியல, வீட்டுல வர்றதே நிம்மதிக்கு தானே. அப்படி முடியுதாங்க. சில பேர்த்த பாத்தீங்கன்னா அதிசயமா பள்ளிவாசல படுத்து கிடமா, பாத்தீங்கன்னா வீட்டுல சண்டை போட்டு இங்க படுத்து கிடமா. அப்படியெல்லாம் இருக்க இல்லையா? தீர்வு தெரியல. அப்ப இந்த குடும்ப கவலை இருக்கு பாத்தீங்களா, இதான் மனக்கவலைங்கிறது. இது எல்லாம் வைரஸ்ல வந்ததல்ல. உங்க குடலை வெட்டி எடுத்து அவன் சிகிச்சை கொடுத்துருவான். கண்ணு போச்சா வேற கண்ணு, கை போச்சா அது எல்லாம் தயாரிச்சிடும். ஏன்னா அதெல்லாம் கிருமினால வர்றதானே. இது கிருமினால வரல. இது எதனால வந்தது? வாழ்வியல் உண்மைகளை, யதார்த்த உண்மைகளை நீ புரியாதனாலதான் உனக்கு இந்த கவலை. உனக்கு இந்த குடும்ப வாழ்வுல உனக்கு ஒரு ரசனை இல்லையில. காரணம் என்ன? இளைய சமுதாயத்தவர்கள் நல்ல கவனமா வச்சுக்கு. கல்யாணம் ஆயிடுச்சா? அப்புறம் பாதி கேஸ் கல்யாணம் ஆகாம தான் உட்காந்துருக்கு. அதே மாதிரிதான் பெண்கள் இருப்பாங்க, இளம் பெண்கள் இருப்பாங்கல்ல. இதெல்லாம் கவனமா வச்சுக்குங்க. நீங்க 25 வருஷம் ஒருத்தனை காதலிச்சாலும் சரி, உளவியல்னா என்ன, உடலியல்னா என்ன, இந்த ரெண்டையும் நீங்க படிக்கலன்னா சலிச்சு போயிடும். இப்ப அப்படி இருக்காது. அப்படியே நமக்கு ஒரு ஆனந்தமா இருக்கா இல்லையா? கல்யாணம் கல்யாணம் அப்படியெல்லாம் இருக்கும். ஆனந்தம் தான், மார்க்கம் அனுமதிச்சதுதான், சுன்னத்து தான். ஆனா உடலியல்னா என்னன்னு படிக்கணும் முதல்ல. இந்த அழகு அதெல்லாம் மனிதனுடைய ரசனை, அவ்வளவுதான்.
அதெல்லாம் ஒன்றும் நிலைக்காதுங்க. விளங்குங்களா? உடலியல்னா என்ன, உளவியல்னா என்ன? திருமணத்துக்கு முன்னாடி உங்க பிள்ளைகளுக்கு முதல்ல இதை கத்து கொடுங்க. உங்க பிள்ளைகளை மன ரீதியில அமைதியானவர்களாக மாத்துறது பெற்றோர்களுடைய கடமை தானே. சொல்லி கொடுக்கணும்ல, வாழ்க்கைன்னா என்னன்னு சொல்லி கொடுக்கணும்ல. இது ரெண்டையும் அடிப்படையாக படிக்கணுங்க. இதை நீங்க படிக்காம வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சீங்கன்னு வைங்களேன், அந்த இல்லறம் இனிக்கவே செய்யாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுல எல்லாம் தலையிட்டாங்களா இல்லையா? ஒரு ஆண்னா யாரு, ஆம்பளை யாரு, அத ஒரு பெண்ணு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஆம்பளைக்கு இதுதான் தன்மை, பெண்ணுக்கு இதுதான் தன்மை, புரிஞ்சுக்கணுமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட அது சொன்னாங்களா இல்லையா? ஒரு பெண் எப்படி படைக்கப்பட்டிருக்கா? மனைவியை பத்தி சொல்லும் போது சொல்லுங்க, எப்படி படைக்கப்பட்டிருக்காங்க? வளைந்த எலும்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வளைஞ்சு இருக்குது பாத்தீங்களா? அதனாலதான் அந்த இதயம் கரெக்டா துடிக்குது. நல்லா விளங்கிக்கணும். பம்ப் அடிக்குது இல்ல இதயம், அழகா இப்ப நிம்மதியா உட்கார்ந்துருக்கீங்கல்ல, காரணம் என்னன்னா இது வளைஞ்சிருக்கிறனாலதான். இதுக்குள்ள ரெண்டு பொருள் இருக்கு, ஒன்னு இதயம் இருக்கு, ஒன்னு என்ன இருக்கு, அதுக்கு பேர் என்னது, லிவரா. ரெண்டு பொருள், அந்த ரெண்டுமே சரியா இயங்குவதற்கு இந்த எலும்பு வளைஞ்சிருந்தா தான் அது சரியா இயங்கு. இது நேரா இருந்துச்சுன்னா மௌத்தா போயிடும். விளங்குதா உங்களுக்கு? நாம நினைச்சிருக்கோம் ரசூலுல்லாஹ் வந்து வளைஞ்ச எலும்புன்னு சொன்னாங்க, அது கோண புத்திக்கு தான் சொன்னாங்கன்னு. அப்படியும் கருத்துல சில விளக்கங்களை சொல்லலாம். ஆனா உண்மையிலேயே இந்த வளைஞ்ச எலும்பு இருக்கு பாத்தீங்களா, அதனாலதான் அது வந்து என்னன்னா இந்த கணவன் மாதிரி உள்ளது, அவ்வளவுதான். கணவனுக்கு பாதுகாப்பாக மனைவி இருக்கணும். அதே நேரம் வளைஞ்சுதான் இருக்கு. ரொம்ப வளைஞ்சதுன்னா டாக்டர்கிட்ட போகணும். இது வளைஞ்சிருக்குதுங்கிறனால அப்படியே விட்டீங்கன்னு வைங்கள, கொஞ்ச நேரத்தை அப்படி வளைஞ்சு வளைஞ்சு வருது, என்ன பண்ணா டாக்டர்கிட்ட கொண்டு போயிடணும். ரொம்ப வளையுது என்னன்னு பாருங்க. அதனாலதான் வளைஞ்சதை ஒரேடியா விடவும் செய்யாதீங்க, ஒரேடியா நிமித்தமும் செய்யாதீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது காரணம் என்ன? நான் உனக்கு வாழ்வியல் ஆசா. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க நான் தஸ்பீஹ் மணியை உருட்டி மாத்திரம் உனக்கு பாடம் சொல்லுவேன். அத்தைஹியாத் எப்படி படிக்கிறது, தொழுகையில எப்படி தக்பீர் கட்டுறது, இதுக்கு மட்டுமல்ல நான் ஆசா. என்னுடைய வாழ்வியலே திறந்த புத்தகம் தான். நான் எப்படி மனைவியோட நடந்தேன் படிச்சுப்பா, என்னுடைய இல்லறம் எப்படி படிச்சுப்பா, எத்தனை மனைவியிட்ட நான் நீதியா நடந்தனா படிச்சுப்பா, நான் தவறா நடந்தனா இல்லையா. என் விஷயத்திலேயே மனைவியில் கோபப்பட்ட சில பேர் வந்து அப்படி கேட்பாங்க. நல்ல பொண்ணா பாருங்க, குடும்ப பொண்ணா பாருங்க, சண்டை போடாத பொண்ணா பாருங்க. அப்ப நீ கல்யாணம் பண்ண தேவையில்லை, உனக்கு கல்யாணமே வேணும், தேவையே. அதுல சண்டை போடாத பொண்ணு அப்படி ஒரு பொண்ணு இருக்கா? உலகத்திலேயே சண்டை போடக்கூடாத ஒரு ஆள் யாரு? நபிகள் நாயகம் தான். நம்ம பார்வையில் அவங்கள்ட்டே சண்டை போட்டாங்களே மனைவியர். நாம என்ன புரியலன்னா, நம்ம சண்டை போடும் போது பக்கத்து வீட்டில் எவனாலும் சண்டை போடாமல் இருப்பான். அந்த வீட்டில் பார்த்து இந்த வீட்டில் பார்த்து நீ எப்படி இருக்கிற. நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அங்கேயே சண்டை இருந்துச்சு, பெரிய பெரிய சண்டை இல்லை, சின்ன சண்டையெல்லாம் இருந்துச்சா இல்லையா? 10 மணி மணி தானே, சின்ன சண்டையெல்லாம் இருக்கதானே செஞ்சது. நாளைக்கு வேணா அது சம்பந்தமா சில விஷயங்களை சொல்றேன். அப்ப பாரு, நானும் கணவன் மனைவியா வாழ்ந்தேன், நான் எப்படி நடந்தேன், நான் செஞ்ச தப்ப அவங்க எப்படி ஜீர்ணிச்சுக்கிட்டாங்க, அவங்க செஞ்ச தப்ப நான் எப்படி ஜீர்ணிச்சுக்கிட்டேன். இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி நம்ம இப்படித்தான் வாழணும் போல இருக்குது. சுருக்கமா, உங்க அண்ணன் வீட்டில் எப்படி வாழ்றாரு மனைவியோட, அப்படித்தான் நீ இருக்க போற. உங்க அம்மா அத்தா எப்படி இருக்கிறாங்க, அப்படித்தான் நீ இருக்க போற. அதுல மார்க்கம் கலந்து இருக்குமே ஆனால் குடும்ப ரீதியான அந்த மனக்கவலை இருக்கு பாத்தீங்களா, அது முழுசாக என்ன செஞ்சிடும், நீங்கிரும். இல்ல கவலை வரும், ஆனா அது சகிச்சு சகிச்சு நம்ம போயிடும். அதை நினைச்சு நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஏக்கத்துல மூழ்கிட மாட்டோம். அது மாதிரியான சில சம்பவங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலும் சஹாபாக்களுடைய வரலாற்றிலும் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை இரவு என்ன செய்யலாம், இந்த சாராம்சத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்படி அடிக்கடி பயானா சொல்லணும்னு இல்லை, இது புரிஞ்சா போதும். வாழ்வில் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு ரெண்டே ரெண்டு தான் நான் சொன்னேன். என்னது? உடலியல் ஒண்ணு,
உளவியல் ஒண்ணு. இதை நான் வார்த்தையில சொல்லியிருக்கிறேன். இதுக்கு விளக்க ஹதீஸ்ல இருக்கு, இதுக்கு விளக்கம் குர்ஆன்ல இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் மீதி தகவல்களை நாளை பார்ப்போம். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.